வணக்கம். நான் கணேஷ் கே பாபு, தாடா படத்தோட டைரக்டர். தாடா 2 மாதிரியும் இல்லை, பேச்சுலர் மாதிரியும் இல்லை. ஸ்வீட் ஆர்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்டம். ரியோ பிரதர் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு படத்தில். கான்வர்சேஷன்ஸ் அந்த பேஸ்டான ஃபிலிம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கேஜிங்கான ஃபிலிம் இது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட் ஏற்ற மாதிரி டைரக்ட் ரொம்ப அழகாக பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப அழகாக வேலை பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் யுவன் சார் மியூசிக் ரொம்ப நல்லா வந்தீங்கன்னா உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம். வந்து பாருங்க, தேட்டரில் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி பயங்கரமான காமெடி. ஓகே, ஸோ தம்பியோட எந்த ப்ரீமியருக்கு நான் வந்தது கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலைல ஃபோன் பண்ணியிருந்தேன், அதையும் நான் எடுக்கல. நான் மாலுக்கு வந்திருந்தேன். கவிதா மட்டும் பிடிச்சி கரண்ட் இழுத்துன்னு வந்துட்டானுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து வந்து என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சீனுமே அதை வந்து மாற்றி போயிட்டு வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரியோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான திருப்பு முறையாக இருக்கும் அப்படின்றது ஒரு கேரக்டராக அப்படியே வாழ்ந்துருக்கிற அப்படி தம்பி. ஸோ தம்பி என்ன செய்திருக்கிறார் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பாருங்க. யுவன் சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காரு. கூட நடிச்ச அந்த என்டையர் டீம், அந்த இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது படம். வந்து ஸ்வீட் ஆர்ட் மக்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான ட்ரீட் தான் சொல்லணும். படம் வேற லெவல் இருந்து ரியோன ஆக்டிங், அப்புறம் கூட நடிச்ச நண்பர் வந்து சூப்பர் செமையா பண்ணியிருந்தாரு. வேற லெவல். அந்த ரூம்ல இருந்த பொண்ணு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா அந்த ஃபேமிலியோட வந்து படத்தை பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாருங்க, யார் கூட வந்து பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லா ஸ்வீட் ஆர்ட் நன்றி. வணக்கம் எல்லாருக்குமே. ஸ்வீட் ஆர்ட் படம் பார்த்துட்டு வந்தோம். அதாவது எனக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு அந்த படத்துல. ஆனா அவ்வளவு இப்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரமா இருக்கு. அந்த வகையில வந்துட்டு ரியோனா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, கோபிகா ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் யுவன் சங்கர் ராஜா சார் அங்கங்க வந்துட்டு ஒரு சாங்கை போட்டு ட்ரக்கை வந்து நமக்கு இன்னும் சப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வேலை 10 நிமிஷம் ஹவுசிங் ஒரு கேரக்டர் எல்லாம் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த 10 நிமிஷம் பேட்டர் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இது வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. கண்டிப்பா இதை லைவ் டிக்கெட்ல போட்டு குறிப்பா லவ் பண்றவங்க, லவ் பண்ண போறவங்க, லவ் பிரேக்கப் பண்ணவங்க, நீங்க காதல் பண்றவங்க கண்டிப்பா ஆமா நிறைய காதல்ல வரக்கூடிய A to Z ஷார்ட் டு எண்ட்ல இருந்து இப்படி ஆரம்பிக்கும், எப்படி பிரச்சனை எப்படி முடியும், எப்படி அதுக்கப்புறம் திருப்பி ரிசால்வ் ஆகும் எல்லாமே கண்டிப்பா காதல்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா காதல்களுக்கு பிடிக்கும். அதாவது கல்யாணம் ஆகிறவங்களுக்கும் இதை பார்த்தா ஐயோ கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாட்ச். கண்டிப்பா. தேங்க்யூ. எல்லாருமே பாருங்க. வாழ்த்துக்கள் ஸ்வீட் ஆர்ட் குறிப்பா ரியோனுக்கு வாழ்த்துக்கள். ரியோனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். ஸ்வீட் ஹார்ட் படத்தினுடைய இந்த இன்னைக்கு மாடர்ன் டே ரிலேஷன்ஷிப்ஸை பற்றின ஒரு நல்ல ஒரு டேக்காக இருந்தது. ரியலி நிறைய படத்தில் நடித்த ஆக்டர்ஸும் சரி, டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப எக்ஸலன்ஸாக இருக்குது. எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக தியேட்டருக்கு போயிருக்காங்க. வணக்கம், நான் பார்வதி. ஸ்வீட் ஆர்ட் படம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அண்ட் ஆல்சோ ஒரு சென்சிட்டிவான டாபிக் வந்து பேசியிருக்காங்க. சென்சிட்டிவ் ஆஸ்ன்னு வந்து அபார்ஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைப்புல வந்து பேசியிருக்காங்க. அதை வந்து ரொம்ப சீரியஸா சொல்லாம அதை எப்படி வந்து ஜாலியா சொல்ல முடியுமோ அது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஃபீமேலுக்கு தான் வந்து அந்த வலி நிறையவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து மேலுக்கும் வந்து அது கடத்துற மாதிரி இருந்தது படம். ஸோ வெரி வெரி நைஸ் ஃபிலிம். எல்லாருமே இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மணி கோபிக்கு. ஸ்வீட் ஆர்ட் உண்மையே நல்ல படம். ரியோ தம்பி செம்மையாக பண்ணியிருக்காங்க. தம்பி யூத்துக்கு எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சூப்பராக வச்சுருக்காங்க படத்தில். ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் பார்க்கறதுக்கே அந்த படம் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யூத்துக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இந்த லவ் எப்படி இருக்குன்றதை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இயக்குனர் பெரிய வாழ்த்துக்கள். எல்லாமே அல்டிமேட். அந்த மியூசிக் சூப்பராக இருந்தது. அதை தாண்டி எடிட்டிங், கேமரா ஒர்க் வாசம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த கதைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக சிறந்த படமாக இருக்கும். எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்க. ரியோ கலக்கிட்டார் தம்பி. வாழ்வு தம்பியா, வாழ்வு கொள்ளாண்டு வாழ்வு. நான் இப்பதான் படம் பார்த்தேன், நடித்தேன். இதில் நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் இந்த படத்தில் இருக்கிறதுனால நீங்கள் போய் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப யூத்துக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி யூத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம். இட் வாஸ் அ பிளஷர் ஒர்க்கிங் வித் டைரக்டர் சுனித். அவரோட முதல் படம் இது. ஆனால் இது முதல் படமா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்.
எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்காரு, அவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் ஸ்பெஷலாக லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கம் மியூசிக் டைரக்டர். இப்போ சொன்ன உடனே அவர் சொந்த படத்துக்கு தான் இந்த மாதிரிலாம் ரீ ரெக்கார்டிங் வாசிப்பாருன்னா கேட்காதீங்க. நிஜமாவே அனுபவிச்சு போட்டிருக்காரு. அந்த மாதிரி சீன் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு டைரக்டர். ரியோ ஜோல நீங்க பார்த்துருப்பீங்க அவர் பர்ஃபார்மன்ஸ். ஆனா இதுல 2 இடம் கிளைமேக்ஸ் கிட்டக்க வர இடம், ஹாஸ்பிட்டல்ல ஒன்றும் இன்னொரு இடத்துலையும் பின்னி படல் எடுத்திருக்காரு. இவ்வளோ ஒரு நல்ல படத்துல நானும் ஒரு சின்ன பாட்டா இருந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் வந்து டெஃபினட்டா சூப்பரா ஓடும். நீங்க பாருங்க, பார்த்துட்டு தாத்தா பொய் சொல்லலன்னு சொல்வீங்க. தேங்க்யூ. ஸ்வீட் ஆர்ட், நம்மளுடைய ஸ்வீட் ஆர்ட் யுவன் சங்கர் ராஜா சாரோட ப்ரொடக்ஷனில் நம்மளோட ஃப்ளாக்ஷிப்லேருந்து ஸ்வினித் அவர் டைரக்ட் பண்ணி ரியோ நடித்து ஒரு படம், ஒரு வெல் கிராஃப்டட் ஒரு எமோஷ்னல் ரைடுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தினுடைய இந்த லைனை வச்சு எவ்வளோ காமெடியானாலும் ஒரு கதை பண்ணிட முடியும். ஆனால் அதை தாண்டி காமெடியை தாண்டி ஒரு எமோஷ்னல் கோஷன்ட்டோட அதை அணுகி இருக்கிறது வந்து ஸ்வினித்தினுடைய தனிப்பட்ட ஒரு திறமைன்னு சொல்லலாம். ஸோ ஒரு வெல் கிராஃப்டடாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்தில் எல்லா இடமும் சரியாக கிராஃப்ட் பண்ணப்பட்டு, சரியாக எமோஷன்ஸ் கடத்தப்பட்டு, நடிகர்கள்ட்ட சரியாக வாங்கப்பட்டு, எல்லாத்துக்கும் மேலே யுவன் பிரதர்னுடைய மியூசிக், அங்கங்கே அவரோட வாய்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படம் வந்து எடுத்து முடிச்சிட்டோம், கொண்டு வந்துட்டோம் ஸ்க்ரீனுக்கு. இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக அதை பார்த்து நீங்களும் இதை பற்றி எல்லாத்தையும் பேசி பெருசாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ எங்கள் ஸ்வீட் ஆர்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கேன். ஸ்வீட் ஆர்ட் ஃப்ரம் March 14 பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் வந்து எங்களுடைய ரியோன் படம் ஸ்வீட் ஆர்ட் பார்த்து வந்தேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு அறிவு இல்லை, தகுதி இல்லை. உண்மையிலே எல்லாரும் நாளைக்கு 16ஆம் தேதி ஸ்வீட் ஆர்ட் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு வைப்பான படம், நல்ல விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்வீட் ஆர்ட்டோட செலிபிரிட்டி ஷோ வந்து பார்த்தேன். மூவி வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. எஸ்பெஷலி எண்டிங் எனக்கு வந்து பர்சனலி நல்லா இருந்தது, காமிக்கலாக இருந்தது. மெயினாக நான் ஏன் ஃபிலிம் செலக்ட் ஷோ வந்தேன்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுப்பு அவங்க தான் வந்து சவுண்ட் டிசைனர் பண்ணியிருக்காங்க, சுக்குமார். அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ரியோ ஆப்வியஸ்லி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். வெரி வெல் டேலண்டட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான பர்சன்ஸ். அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் ஹியர் வாட்சிங் தி ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்தது. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டீமுமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் வந்து ஃபீல் குட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ரியோ வந்து அவங்களோட ஜோ மூவி கம்பேர் பண்ணும்போது இந்த மூவியில் வந்து நிறைய எமோஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யுவன் சார் அவரோட ப்ரொடக்ஷனில் இது வந்து நல்ல ஒரு விதமாக வந்திருக்கு. ஸோ அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரியோ சாருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஐ ரியலி என்ஜாய்ட் த மூவி. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இது கம்ப்ளீட் விமென்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஏன்னா எவ்ரி உமன் வந்து கேன் ரிலேட். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேட் பண்ணலாம், ஒரு வைஃப் ரிலேட் பண்ணலாம், ஒரு மதர் ரிலேட் பண்ணலாம், ஒரு ஃபேமிலி ரிலேட் பண்ணலாம். எஸ்பெஷலி இட்ஸ் அ வெரி குட் என்டர்டெய்னர். ஹோல் ஃபேமிலி கேன் சிட் அண்ட் வாட்ச். சில இடத்துல எனக்கே கண்ணில் தண்ணி வந்தது. அண்ட் சில இடத்துல நல்லா சிரிச்சிருக்கேன். டோட்டலி எனக்கு கடைசி கூட சம் அந்த மெசேஜ் இஸ் வெரி ஹார்ட் டச்சிங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் இட் வில் பி அ வெரி குட் மூவி அண்ட் இட்ஸ் அ ட்ரீட் டு வாட்ச். தேங்க்யூ. Hi all, so என்னோட co-anchor, my favorite, my sweetheart Rio ஓட படம். I'm really happy that ஒரு different shade of Rio வந்து இன்னைக்கு நம்ம sweetheartல பார்த்தோம். The music was absolutely good and everyone's chemistry was so good. So உங்களுக்கும் படம் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்டான மெசேஜ் இருக்கு, மோர் தென் ரொமான்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட முதல் படம், தமிழ் படம் ஆஸ் எ லீட். ஸோ பார்த்து எல்லாரும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் அது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இங்கே இப்போ நின்று நீங்கள் எல்லாரும் முன்னாடி பேசுறதுக்கு ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல். ஸோ படம் பார்த்து நாளைக்கு March 14 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் பார்த்து உங்களோட நெகட்டிவ் பாசிட்டிவ் எதாச்சும் whatever it is, let us know. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபவுசி. இந்த படத்தில் காயு காயத்ரி ரோல் பண்ணியிருக்கேன். அவங்க செகண்ட் லீட் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்குது. படமே ஆக்சுவலாக கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது. எண்டிங்கில் கொஞ்சம் மெசேஜ் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பீங் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஸ்வினித் டைரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் என்டையர் டீமுக்கு ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ.
ஸ்வீட் ஹார்ட் படத்துக்கு வந்திருக்கேன். அண்ட் தென் ரியோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன். அப்படி தாத்தாவோட கேரக்டர் ரொம்ப அழகா இருக்கு. நிறைய எல்லாருமே அவங்க கொடுத்த ஒர்க் வந்து அமேசிங் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கதையில் நல்லா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அங்கங்க கொஞ்சம் ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு இந்த படம். கண்டிப்பா வந்து பாருங்க. யூ வில் நாட் ரிக்ரெட் இட். தேங்க்யூ. இன்னைக்கு ரிவ்யூக்கு வந்த எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. மெயின்லி உங்கள் எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷோக்கு வந்தது எல்லாருமே மோஸ்ட்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நீங்களும் தேட்டரில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எங்கள்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறோம். கண்டிப்பாக படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஹியூமர், எமோஷன், சென்டிமெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே ஒர்க் ஆச்சு. அவர் கல்லடக்கிறதுல சொல்கிறாரு. ஸோ ஹியூமர் சீன்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப நல்லா சிரிச்சாங்க. எமோஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. படம் முடிஞ்சு வெளில வரும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக வெளில வந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த படம் எடுத்தது. அண்ட் இந்த படத்துக்குள்ளார ஒரு சின்ன குட்டியான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்கோம். அது என்னன்னு நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். பார்த்த எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆச்சு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். எந்த விதத்துலையும் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாமல் ஹாப்பியாக வெல்ல. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன், ரியோனோட நடிச்சிருக்கேன். ஒரு கம்ப்ளீட் சினிமாவாக இருக்கும், கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஸ்வீட் ஹார்ட் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. எகெயின் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி நீங்கள் ரியோ வந்து புதுசாக பார்க்கணும். ரியோ வந்து இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ரியோவை பார்த்துக்க மாட்டோம். ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருந்தாங்க. பார்த்துட்டு உடனே பார்க்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்டாக தெரியும். பேஷன் சொல்லலை, மொத்தமாகவே. அண்ட் இவங்க படத்தில் நடிச்சிருக்காரு, இவர் நடிச்சிருக்காரு. என்ன பிடிக்கும் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நடிச்சிருக்கேன். ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். அண்ட் சுனித் டேரக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. முக்கியமாக அந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. அண்ட் மியூசிக் சொல்லவா வேணும், நம்மளோட யுவன் சார் பாட்டுலாம் இருக்குது. அண்ட் சர்ப்ரைஸாக ஒரு பாட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் வந்தீங்கன்னா அந்த பாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆமாம், ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் யுவன் கான்செப்ட் வந்துருந்தேன். ஆமாம். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் இருக்க ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் முக்கியமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து படம் பாருங்க. இவ்வளோ சீரியஸாக பேசுகிறோம்னா நாங்கள் இனி படம் இம்பாக்டில் இருக்கோம். நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு எமோஷனல் கண்டென்ட். ஆமாம். ஸோ ரியோ ஆகட்டும், அப்புறமா ஹீரோயின் சொல்லி ஆகணும், ஹீரோயின் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அப்புறம் மிஸ்டர் அருண், அவர் பண்ண சீக்வன்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு பேரா பண்ண ஃபௌசி ஒரு 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷங்கிற வேர்டு வந்து ட்ரெண்ட் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது. ஆக மட்டும் சூப்பராக இருக்குது. தேர்தல் வந்து வரிசையில் ஒரு 5 நிமிஷம் மாதிரி 10 நிமிஷம். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் கதை புரியும். இல்லாம நடுவுல வந்துட்டு அப்ப என்னாச்சு, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன்னா தெளிவா அவங்க டைமிங் எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எண்ட் வரைக்கும் கரெக்டா பார்த்துருக்கோம். ஆமா, ரியோ அண்ணா இதுல கேரக்டர் வந்து டிஃப்ரெண்டா ப்ளே பண்ணிருக்காரு. நீங்க அதை எதிர்பார்த்தே இருந்திருக்க மாட்டீங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனா இந்த காலத்து ஜெனரேஷன்ல வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த படத்தை வந்து பார்த்தா கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி லவ் பண்ணணும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் கத்துக்கலாம். கண்டிப்பா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது March 14. ஸோ எல்லாருமே உங்க ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா பார்த்து ரியோனாக்கு சப்போர்ட் பண்ணுங்க.